என் அன்பார்ந்த பெற்றோர்களே, போன பகுதியில் நான் ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்தேன். எந்த வேலை செய்வதற்கும் அதுக்கு தேவையான நேரத்தை மாத்திரம் கொடுங்க, அதிகமான நேரத்தை கொடுக்காதீங்க. பட்ஜெட்டிங் டைமை பற்றி அப்படி செய்யும்பொழுது கான்சன்ட்ரேஷன் தானாக வந்துவிடும் என்று. சில கேம்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மன வலிமையை கொடுக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். நம்ம உடலில் ஒரு மசில்ஸ் நம்ம கொண்டாடணும், இல்லை ஊழ சதியை குறைக்கணும்னா என்ன செய்கிறாங்க? ஜிம்முக்கு போகிறாங்க. ஜிம்முக்கு போய் எந்த சதை தேவையில்லையோ, அந்த ஊழ சதை தேவையில்லையோ அதை பேர்ன் பண்ணுறாங்க. எந்த மசில்ஸ் வேணுமோ அந்த தகுந்த மாதிரி உடற்பயிற்சி அவங்க செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது நாளாக நாளாக தேவையற்ற சதைகள் எல்லாம் எரிக்கப்பட்டு எந்த இடத்துல நமக்கு மசில் வேணுமோ அந்த இடத்துல அந்த மசில்ஸ் வந்துடும். நான் சப்போஸிங் ஒரு ஆள் ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் போய் ஜிம் பண்ணால் என்ன ஆவார் உங்களுக்கே தெரியும். அதே போல் தான் எப்படி மசில்ஸு நம்ம உடம்புக்கு தேவையோ, அதை தேவையை பூர்த்தி செய்வதற்காக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, மனதிற்கும் சில மசில்ஸ் தேவை. அந்த மசில்ஸு அப்படின்னா அது ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு வில் பவர், ஒரு பர்சிவியரன்ஸு, விடாமுயற்சி, இதெல்லாம் அந்த மசில்ஸ். அப்போது வலுவான உடலும் தேவை, வலுவான மனமும் தேவை. இதை வச்சு தான் அடுத்த சில பகுதிகளில் சில இன்ட்ரெஸ்டிங் எபிசோடு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்க மாதிரி மனம் என்பது அலைபாயும் தன்மை தான். அதை நாம் தான் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு புகை இருக்குது, அந்த புகையை இப்போ ஊதுவத்தி கொளுத்தி வச்சோமா எல்லா இடத்துக்கும் போகும். ஆனால் அந்த ஊதுவத்தியை ஒரு குடுவைக்குள்ளே வச்சிட்டோம்னா அது உள்ளே இருக்குமா இல்லையா? அதே போன்று தான். இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் குழந்தை தூரத்துலேருந்து பாருங்கள். படிக்கும் பொழுது இங்கே எங்கே போகுதா கண்ணு, படிச்சுட்டே இருப்பான், எழுந்து போயிட்டு வருவான், படிச்சுட்டே இருப்பான், சமையல் அறைக்கு போயிட்டு வருவான். அப்போனா அந்த ஃபோக்கஸ் இல்லை. இதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் என்று சொல்வார்கள். எவ்வளவு நேரம் அவரால் ஒரு வேலையில் மனதை முழுமையாக செலுத்த முடிகிறது என்பதற்கு போமோடோரோ மெத்தட் என்று ஒரு மெத்தட் உண்டு. போமோடோரோ மெத்தட் ரொம்ப சிம்பிள். இது இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன் வார்த்தைகள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோன்னா, ஒரு முன்னெல்லாம் டைமர்னு விற்பாங்க. ஒரு ஆப்பிள் ஆட்டம் ஒரு டைமர் இருக்கும் பிளாஸ்டிக்கில். இப்போ அந்த டைமர்லாம் வாட்ச்லேயே வந்தாச்சு, டெலிஃபோனில் வந்தாச்சு. என்ன எக்ஸசைஸ்னால் 5 நிமிஷம் ஒரு நேரத்தை நீங்கள் செட் பண்ணுங்கள் டைமரை. குழந்தைய கூப்பிட்டு அடுத்த 5 நிமிஷம் இந்த எக்ஸசைஸ் நீ எழுது. நான் அரை மணி நேரம் எழுதுகிறேன், வேணாம் 5 நிமிஷம் போகிறோன்னு சொல்லுங்கள். 2 நிமிஷம் கேப் விடுங்க. மறுபடியும் 5 நிமிஷம் டைமர் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது முடிக்கட்டும், 2 நிமிஷம் கேப் விடுங்க. மறுபடியும் 5 நிமிஷம், 2 நிமிஷம் கேப்பு. அது போன்று 9 முறை. அப்போ 9 5 45 நிமிஷம். எத்தனை கேப் கொடுத்துருக்கீங்க? 9 முறை 2 நிமிஷம் கேப் கொடுத்துருக்கீங்க. 9 2 18. நீங்கள் எதுக்கு எய்ம் பண்ணணும்? ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல உட்காந்தோம்னால் 45 நிமிஷம் இந்த வேலை அந்த வேலை இல்லாமல் முழுமையான கவனம் எடுத்துக்கொண்ட காரியத்திலேயே கவனமாக இருப்பது. அந்த 45 நிமிஷம் முடிச்சதுக்கு பிற்பாடு 18 நிமிஷம் அவருக்கு நீங்கள் ஒரு வெளியில் போய் சுற்றிட்டு வரத்துக்கு டைம் கொடுக்கலாம். ஒரு குழந்தையுடைய, ஒரு மனிதனுடைய கான்சன்ட்ரேஷனு, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் இவ்வளவு தான், 40 நிமிஷம் 45 நிமிஷம் தான். அதனால தான் பள்ளிக்கூட காலங்களில் கூட ஒரு பீரியடை 40-45 நிமிஷத்துக்கு மேலே வைக்க மாட்டாங்க. தொடர்ந்து நான் 1 மணி நேரம் படிப்பேன், 1.5 மணி நேரம் படிப்பேன், அது முடியாது. அதாவது சிறிதாகவே ஒரு பணியை கொடுங்க, ஆனால் அது செம்மையாகவே முடிக்கட்டும். இது போமோடோரோ மெத்தட். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அதை சிறிதாக கொண்டு வரணும். ஸ்மால் இன்க்ரிமெண்டல் டோசேஜ் என்று சொல்வார்கள். ஸ்மால்
இன்க்ரிமெண்டல் டோசேஜ். ஜப்பானிய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு டூலை கொண்டு வந்தாங்க, ஸ்மால் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அது ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் கெய்சன் என்று சொல்லுவார்கள், ஸ்மால் பட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதே போன்று தான் அங்கங்கே அலையக்கூடிய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்போகுது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க, இன்றையிலிருந்து உங்கள் குழந்தைக்கு இந்த பயிற்சி ஆரம்பிக்க போகிறீங்க. கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 5 நிமிடம் ஒரு வேலை, 2 நிமிஷம் கேப்பு, 5-2 5-2 ஓவர பீரியட் ஆஃப் டைம். அந்த 5 நிமிஷத்தை 7 நிமிஷம் கொண்டாங்க. அப்புறம் அந்த 5 நிமிஷத்தை 10 நிமிஷம் கொண்டாங்க. 4 நிமிஷம் டைம் கொடுங்க, கேப் கொடுங்க. இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியாமல், அந்த குழந்தைக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி என்பது வேறு, ப்ரொடக்ஷன் என்பது வேறுன்னு ஏற்கனவே சொன்னேன். எவ்வளோ நேரம் படித்தாலும் முக்கியம் இல்லை, எவ்வளவு கான்சன்ட்ரேட்டடாக படித்தான் என்று. இந்த பயிற்சியை இன்றையிலிருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கல.